அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடிய எதிரிகள் இஸ்லாத்தை விமர்சிப்பதற்கு கையில் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் பெண்களினுடைய ஆடை. ஃபர்தாவுடைய சட்டத்தை பற்றி தான் ரொம்ப அதிகமாக விமர்சனம் செய்யக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். இது பெண்ணடிமைத்தனம், பெண்களை நீங்க இப்படி பொத்தி வைக்கிறீங்க, இதெல்லாம் இந்த காலகட்டத்திற்கு சரியா வருமா, இப்படிலாம் பெண்களை கொடுமைப்படுத்தலாமா, இப்படி ஏன் பெண்களை டார்ச்சர் பண்றீங்க, இப்படி சொல்லி இஸ்லாத்தை நோக்கி எண்ணற்ற கேள்வி கணைகளை தொகுத்த வண்ணம் இருந்தார்கள். அறிவுஜீவிகள் என்ற போர்வையிலையும் நாங்கள் அதிமேதாவிகள் என்ற போர்வையிலையும் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடியவர்கள் இது போன்ற கேள்விகளை கேட்டு வந்தார்கள். ஆனால் இப்ப நடைமுறை என்னவென்றால், எப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்தால் அது பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதை அவர்களை உணர்ந்து ஒவ்வொருவராக ஒவ்வொரு சட்டமா இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்தை நோக்கி வரக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். அந்த வரிசையில கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தமிழக அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய ஒரு உத்தரவு, என்ன உத்தரவு போட்டிருக்கிறாங்க, தமிழகத்தில் உள்ள அனைத்து கலை கல்லூரிகள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஆடை கட்டுப்பாடு, கல்வித்துறை இயக்குநரகம் கட்டுப்பாடு விதித்து உத்தரவுகளை போட்டிருக்கிறார்கள். இந்த வாரத்திலிருந்து அது அமுலுக்கு வர இருக்கின்றது. 1100 கல்லூரிகள் இருக்கு, 4 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மேல படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே கம்ப்ளைண்ட், என்ன ட்ரெஸ் போட்டு வர்றாங்க, இப்படி ட்ரெஸ் போட்டு வர்றதுனால எவ்வளவு பிரச்சனைகள் என்று சொல்லி பல புகார்கள் கல்வி இயக்குநரகத்திற்கும் உயர்கல்வித்துறைக்கும் இது போன்ற புகார்கள் நிறைய வந்துச்சு. பல கல்லூரியினுடைய முதல்வர்களே இந்த கோரிக்கையை வச்சாங்களாம், ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கரெக்டான ஆடைகளை அணிஞ்சிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கல்லூரியினுடைய முதல்வர்களே கோரிக்கையை வைக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அரைகுறையா ட்ரெஸ் போட்டு பனியன் ட்ரெஸ் போடுறது, அதே மாதிரி டைட் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு பொம்பளைங்க வெளியே வர்றது, ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு கல்லூரியில படிக்க போறேன்னு உட்கார்றது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் இங்க இருக்கக்கூடாது இனிமேல் என்று சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கின்றது. இது இந்த வாரத்திலிருந்து அமுலுக்கு வருகின்றது என்று சொல்லி செய்திகளை நீங்க படித்திருப்பீர்கள். அப்ப இதை பத்தி இஸ்லாம் பெண்களை பர்தா அணிந்துட்டு போக சொன்னது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்மளை நோக்கி என்ன சொன்னார்கள், பழமைவாதிகளா, அடிப்படைவாதிகளா, பிற்போக்குவாதிகளா, ஏன்பா இந்த மாதிரி பெண்களை கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னவர்கள் யோசனை பண்ணி பார்க்கிறாங்க. பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகின்றார்கள், பெண்களுக்கு இதனாலதான் பல தொல்லைகள் ஏற்படுது அப்படின்னு ஆய்வு பண்ணிட்டு இப்ப என்ன செய்யறாங்க, ஆஹா இது சரிப்பட்டு வரலையே, பெண்களுக்கு சுதந்திரம் என்ற போர்வையில அவங்க இப்படி போர்த்தாமல் வெளியே வருவார்களே, ஆனால் அது அவர்களுக்கு ரொம்ப டேஞ்சரா போகுதே, அது அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி விடுகின்றதே அப்படின்னு சொல்லி அவர்கள் உணர்ந்து ஒவ்வொரு சட்டமா போட்டு வருகின்றார்கள். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் போடுறது இது புதுசு கிடையாது. இப்ப இந்த சட்டத்தை போட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, ஆசிரியர்கள் கவர்ச்சி ஆடை அணியக்கூடாது சட்டம் போட்டாங்களா, சுற்றறிக்கை அனுப்புனாங்களா. அதே மாதிரி சுற்றுலா செல்லக்கூடிய ஆசிரியர்கள் கலந்து போகக்கூடாது, ஆபாச ஆடை அணியக்கூடாது, பிறரை ஈர்க்கிற மாதிரி ஆடை அணியக்கூடாது சட்டம் போட்டார்கள். பெண்களுக்கு ஆண் டீச்சர் போய் ஆசிரியர் போய் பாடம் நடத்துறது வேணாம், பிரச்சனை ஆகுது போட்டாங்களா. அப்ப இப்பதான் ஒவ்வொருத்தவரா உணர்ந்து வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைமை. இப்ப போன மாசம் தினமலர்ல பெரிய ஒரு அரைப்பக்கத்துக்கு செய்தி வெளியிட்டு இருந்தார்கள். கபாலீஸ்வரர் கோவில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். அந்த கோயில் நிர்வாகம் இப்படி அரைகுற ஆடை அணிஞ்சிட்டு வர்றதுனால பல கவனச்சிதறல் ஏற்படுது. இதைத்தானே இஸ்லாம் சொன்னது. இப்படி ஆம்பளைங்களை போய் நீங்க டார்ச்சர் பண்ணுவீங்க, இது ஆணை வழி எடுக்கக்கூடியதா இருக்குன்றதை தானே சொன்னோம். இப்ப உட்கார்ந்துகிட்டு இது கவனச்சிதறல் ஏற்படுது, அதனால இப்படிப்பட்ட ஆபாச ஆடை அணிந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் கோயிலுக்குள்ள அனுமதிக்கிறதுல நாங்க முடிவெடுக்கலான் இருக்கிறோம் என்று பரிசீலனை நடந்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அமுல்படுத்த போறாங்க. பார்த்தோமா, திருப்பதி தேவஸ்தானத்துல உத்தரவு போட்டார்களா. அப்ப என்னன்னா, அனுபவத்துல கண்டவர்கள் இது போன்ற பிரச்சனைகளை உணர்ந்து பெண்கள் தங்களுடைய உடலை மறைத்து வருவதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு மட்டும் இல்ல ஆம்பளைங்களுக்கு அதுதான் பாதுகாப்புன்னு உணர்றாங்களா இல்லையா?
அப்ப நடைமுறை சொல்லுகின்றது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் தான் சரியான சட்டம் அப்படின்றத சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். ஆனா இதுல என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, சில அறிவுஜீவிகள்னு சில பேர் இருப்பாங்க. அந்த விவாதம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தொலைக்காட்சி சேனல்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டா கடந்து தைப்புன்னு கடந்து குதிக்கிறது. இவங்க போடுற ஆட்டம் தான் தாங்க முடியாது. என்னன்னு கேட்டா, நான் அவர்கள் வந்து ஏதோ புரட்சிகர கருத்துக்களை வந்து கக்குறாங்களாம் அப்படின்ற பேர்ல பேசுறது. ஆனால் இந்த பர்தா சம்பந்தமான பெண்களுடைய ஆடை சம்பந்தமான விஷயங்கள்ல ரெண்டு விதமான கருத்து. அதாவது ஒரு சாரார் வந்து வேணாம் பொத்திக்கிட்டு போங்க, மூடிட்டு வாங்க, இல்லாட்டி பிரச்சனை என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் பாத்தீங்கன்னா அதுல எப்படி வேணாலும் போகலாம், அது என்ன இது நீ இது பண்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொரு சாராரு. ரெண்டு சாராரையும் நம்ம எடுத்து பாத்தீங்கன்னா யார் இப்படி சொல்றா, யார் வந்து கவர் பண்ணிட்டு போங்க அதுதான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு யாரு சொல்றா? ஒரு சாரார் வந்து கவனமா சொல்லக்கூடியவர்களாம் இருக்கின்றாரு, இன்னொரு சாரார் வந்து காட்டுக்கூச்சல் போடக்கூடியவர்களா இருக்கின்றாரு. ரெண்டு பேரையும் ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா வேணாம் ரொம்ப கவனமா போங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பொறுப்புல இருக்கக்கூடிய, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய, தலைமை பொறுப்புல தலைமை பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள். காரணம் என்ன? அவர்கள்ட்ட தான் கேள்வி கேட்பாங்க. கல்லூரி முதல்வர்கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்கல்ல பெற்றோரு, என்னையா அந்த மாதிரி வந்து நாங்க கல்லூரிக்கு அனுப்பி வச்சோம், என்ன நீ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கல்லூரி முதல்வர்கிட்ட தானே வந்து கேள்வி கேட்பான். முதல்ல ஒரு குழந்தையை ஒரு பெண்ணை பெற்ற வந்து கேள்வி கேட்பான்ல, நம்பி தானே அனுப்பி வச்சோம், இப்படி பிரச்சனை ஆயிருச்சு, என்ன பதில் சொல்றது? அப்ப நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் பதில் சொல்லக்கூடிய கடமை இருக்கின்றது. அப்ப அவங்க யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி வந்துச்சுன்னா சரியில்லையே, இதனால பாதிக்கப்பட்டாங்கன்னா நம்மள பதில் சொல்லணும் நாளைக்கு என்று சொல்லி கவர்மெண்டினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க, வேணாம், அது ஒரு தூர நோக்கோடு பார்க்கக்கூடிய பார்வைங்க. இந்த அறிவுஜீவிகள் பார்க்கக்கூடிய பார்வை இருக்கிறது, அது ஒரு கேவல பார்வை. அவன் என்ன செய்யறான், பொம்பளைகளை இந்த மாதிரி பார்த்து ரசிக்கிறதுக்கு அவனுக்கு இது ஒரு வாய்ப்புல, இவன்கிட்டயா போய் கேள்வி கேட்க போறான் அறிவுஜீவிட்ட? அறிவுஜீவியே ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி எவன்டாவது போய் கேட்பானா? இந்த மாதிரி வந்து தொலைக்காட்சி சேனல்களில் விவாதம் நடத்துறவன்ட்ட போய் கேள்வி கேட்க போறானா? அவன்கிட்ட போய் கேள்வி கேட்க போறது இல்ல. அவன் கருத்து சுதந்திரன்ற பேர்வையில அவுத்து விட்டு போயிடுவான். அவன்கிட்ட 4 கேள்வி கேட்டா அவன் பதில் சொல்ல முடியாம மைக்க தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. அப்படிலாம் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதுதான் அவங்களுடைய பார்வையில கருத்து சுதந்திரம். இந்த மனுஷிய புத்திரன் ஒருத்தவன்ட்ட பேட்டி எடுக்கிறாங்க, ஒரு சிக்கலான 2 கேள்வி கேட்ட உடனே ஏன்டா இந்த மாதிரி கேள்வி பெரிய ஆள்கிட்ட கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு ஓடி போயிடுறாரு. அப்படின்னா நீ கருத்து சுதந்திரம் பேசுற ஆளு உட்கார்ந்து பதில் சொல்ல வேண்டியது தானே, ஏன் ஓடுற? அப்போ உனக்கு தெரியுது. அப்ப என்னன்னா சிக்கலான கேள்வி வந்தா பதில் சொல்லாம இப்படிப்பட்டவர்கள் ஓடி விடுவார்கள். ஆனா ஒரு நிர்வாகத்தில் இருக்கிற ஓட முடியுமா? ஒரு நிர்வாகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு என்னங்க என் பொண்ணு இப்படி ஆகி போச்சேங்க, உங்களை நம்பி தானே அனுப்பணும்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரு நான் ரிசைன் பண்றேன்னு ஓடுனா அவருக்கு என்ன ஆகும்? அப்ப அவர் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கின்றது. அப்படி பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் கரெக்டா யோசிப்பாங்க. ஆனா இந்த அறிவுஜீவிகள் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மூளை வந்தவர்களா இருக்கிறதுனால அவர்கள் இந்த மாதிரி ஒரு நிர்வாக பொறுப்புல உட்கார்ந்தாங்கன்னு வைங்க, அப்ப ஆன்சர் பண்ண வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு வரும். அப்ப அவங்க இந்த சட்டத்தை போடக்கூடியவர்களா இருப்பார்கள். இதுதான் இப்ப நாம அனுபவத்துல கண்டு வருகின்றோம். இது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் இல்ல. எடுத்துக்கிட்டீங்கன்னா மன்மோகன் சிங் மனைவியோட தன வெளிநாடு சுற்றுலா போறாரு. சுற்றுலா போனா தென்கொரியாவுக்கு போறாரு. போகும்பொழுது அங்கே போய் ஏர்போர்ட்ல இறங்குறாரு. மனைவி ஃபுல் பர்தா தான், அப்படியே பர்தா போட்டு வெளியே வர்றாங்க. அவரும் கிட்டத்தட்ட பர்தா போட்டவர் தான். இந்த இடம் மட்டும்தான் தெரியும், மற்ற எல்லாமே கவர் பண்ணிடுவாரு. தாடியை வச்சு மூஞ்சியை கவர் பண்ணிடுவாரு, தலையை கவர் பண்ணிடுவாரு. முன் கையும் இந்த மூஞ்சி கூட முழுசா தெரியாது, தாடி இருக்கிறனால இவ்வளவுதான் தெரியும். அப்படி அவர் பர்தாவோட வெளியே வர்றாரு. அவங்க மனைவி அதே மாதிரி பர்தாவோட வெளியே வர்றாங்க. பாக்குறோம். இதனால என்ன ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு? ஒரு பாதிப்பு ஏற்படலையே. அப்ப மன்மோகன் சிங் மனைவியும் பர்தா போட்டு தானே போறாங்க. அதே மாதிரி இதே தமிழ்நாடு கவர்மெண்ட் இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன கட்டளை போட்டாங்க, ஆசிரியர்கள்லாம் ஒரு வெள்ளை கோட்டை அணிஞ்சுக்கிட்டு நீங்க பாடம் நடத்துங்க, வேணாம் இப்படி இல்லாம நீங்க பாடம் நடத்துறதுனால பாடம் நடத்துறத பார்க்கக்கூடியவன் வேற பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், போர்டை பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கோட்டு போட்டுக்கிட்டு பாடம் நடத்துங்கன்னு கட்டளை போட்டாங்களா இல்லையா? கோட்டை அணிஞ்சு பாடம் நடத்துறதுனால என்ன இவங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டுது. அப்போ இது இவர்களுக்கு பாதுகாப்பு என்பதை
இப்பதான் சன்னமா உணர ஆரம்பிக்கின்றார்கள். இந்த பர்தாவை அணியாவிட்டால் இது தொல்லை என்பதையும் அவர்கள் உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன ذالک அத்னா அன் யுரஃப ஃபலா யுதைன். நபியே, உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் ஏனைய மூமினான பெண்களுக்கும் நீங்க கட்டளை போடுங்க, அவங்க தங்களுடைய அந்த ஃபர்தாவை அந்த ஜில்பாபை அவர்கள் போட்டுக்கொள்ளட்டும், அதுதான் அவர்களுக்கு ஏற்றது. எதற்கு ஏற்றது தெரியுமா? தாலிக்காதுனா அன் யுரஃப்ன ஃபலா யுதைன், அவர்கள் அறியப்படவும் அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கும் அதுதான் ஏற்றது. இதை நீ போடாம போனீங்கன்னா உனக்கு பெருந்தொல்லை. அல்லாஹ் கரெக்டா சொல்லி காட்டுறான். அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கின்றது. தொல்லையை அனுபவிக்கக்கூடியவர்கள் இதிலிருந்து மீள்வதற்கு என்ன வழி என்பதை பார்த்து ஃபர்தாதான் சரியான தீர்வு என்பதன் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சட்டமா போட்டுக்கிட்டு வர்றாங்க. ஃபர்தா அணிஞ்சிட்டு வாங்க, அதே மாதிரி 5 மணிக்கு மேல ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் வேணாம், ஸ்பெஷல் கிளாஸ் போர்வையில எக்கச்சக்கமான பிரச்சனை நடக்குது, ஆணும் பெண்ணும் தனித்திருக்க கூடாதுன்றதுலயும் அந்த மாதிரியும் சட்டம் வந்துருச்சு. இப்போ அதையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சுற்றறிக்கை அனுப்பி இருக்கு. 5 மணிக்கு மேல ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிற வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி இருக்கின்றார்கள். இந்த மாதிரி இஸ்லாத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன செய்யலாம்? இஸ்லாமிய சட்டத்திட்டத்தை அமுல்படுத்துறேன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஒரே வரியில. கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து அது சொல்வதற்கு தயக்கம். ஆனால் ஒட்டுமொத்த இந்த உலகமும் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு காலகட்டம் மிக விரைவில் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த உலகம் முழுவதும் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு காலகட்டம் மிக விரைவில் வரும் என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்